நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு என்ன பேசுவீர் என்று சொல்லி ஆசையோடு காத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளில் ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை அக்கினி பொறியாகவும் சம்மட்டியாகவும் உடைய வார்த்தை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அது நீர் என்ன காரியமாக அனுப்புகிறீரோ அதை அந்த வார்த்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு மரத்தை வெட்டி. அதாவது வேதத்தில் சில இடங்களில் ஒரு மரத்தை வெட்டி போட்டதனால் அங்கே என்னென்ன ஆசீர்வாதங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைத்தது என்று சொல்லி கூட சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்கள் 6:6. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. அதாவது இங்கே 1 ராஜாக்கள் 6:1 வசனத்திலிருந்து அங்கே என்ன சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானால், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அதனால் எங்களுக்கு இந்த இடம் போதாது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அங்கே போய் மரங்களெல்லாம் வெட்டி அங்கே எங்களுக்கு ஒரு இடத்த நாங்கள் உண்டாக்குவோம் அப்படின்னு சொன்னோடனே அங்கே எலிசாவும் சொல்கிறார், சரி போங்கள் அப்படின்னு சொன்னோடனே 3வது வசனம் சொல்லுது, ஒருத்தன் சொல்கிறான், நீர் தயவு செய்து 3வது வசனத்தை உமது அடியாரை கூட வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் என்ன செய்கிறான், எலிசாவை நீ என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கட்டாயம் வர வேண்டும், தயவு செய்து வர வேண்டும் என்று வருந்தி கேட்கிறான். அதற்கு அவனு சொல்கிறான், நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கூட போகிறான். போய் அவங்க மரத்தை வெட்டி வீழ்த்தும் போது அந்த கோடரி என்ன செஞ்சுட்டு பக்கத்தில் அந்த யோர்தானில் என்ன செஞ்சுட்டு விழுந்த உடனே அவன் என்ன செய்கிறான், 5வது வசனம், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். அவன் அது யார்கிட்டையோ வாங்கிட்டு வந்திருக்கான், அதுவும் ஆற்றுல விழுந்தது, தண்ணீரில் விழுந்துட்டு யோர்தானில் அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய வருத்தம் அதிகமாகிறது. அவன் வேதனையோடு என்ன செய்கிறான், கூவினான், வேதனைப்பட்டு சொல்கிறான். சொன்ன உடனே தான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், அது எங்கே விழுந்துச்சுப்பா, அந்த இடத்த காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், கொம்பை வெட்டி அதில் என்ன செய்யுது, அங்கே எறிகிறான். எரிஞ்ச உடனே அங்கே பாருங்கள், ஒரு அதிசயம் நடக்கு. கோடரி ஒரு இரும்பு அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த கோடரி என்ன செய்தாங்க, மிதக்கு. 7வது வசனம் சொல்லுது, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அவன் என்ன செய்கிறான், அந்த ஆற்றுல கையை நீட்டி, பெரிய ஒரு நதி, அந்த இடத்துல அவர் என்ன செய்தான், அது கையை நீட்டி ரொம்ப லகுவாக அதில் என்ன செய்ய எடுத்துக்கோ அப்படின்னு கையை நீட்டி என்ன செய்கிறானா, அதை எடுத்துக்கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கு. இங்கே என்ன அப்படின்னு இந்த காரியம் சொல்லப்படுகிறது, இதுக்கு என்ன தலைப்புடலாம் என்று பார்த்தோமானால், இழந்ததை ஒரு மரத்தை வெட்டி, ஒரு கொம்பை வெட்டி, அங்கு மரக்கொம்பை வெட்டி போட்ட பொழுது அங்கு இழந்து போன அந்த கோடரி என்ன செய்து திரும்ப கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அதற்கு அவங்க என்ன காரியம் அங்கு செய்யப்பட்டது என்று சொல்லி அதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்த்தோமானால், முதலாவது அங்கே பாருங்கள், 2 ராஜாக்கள் 6:3, அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்ததை எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, உமது அடியாரோடு கூட வர வேண்டும் சொல்கிறா. அதே போல தான் பிரியமானவர்களே, இவங்க ஒரு வேலை பார்க்க போகிறாங்க. எதுக்கு, அவங்களுக்கு ஒரு இடத்த உண்டாக்கணும், அது மரத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படி சொல்லி போகிறாங்க. போகும்போது தீர்க்கதரிசியை தன்னோட வர வேண்டும் என்று சொல்லி அவங்க வருந்தி அழைக்கிறாங்க. நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு விதமான வேலைகளை செய்யலாம். ஒரு சின்னதோ பெருசோ எந்த ஒரு காரியமானாலும் சரி, நாம்
நாம் வீட்டை விட்டு கடந்து செல்லும் பொழுது, நம்ம அந்த எந்த காரியத்தை செய்ய தீர்மானித்து கடந்து செல்லும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏசப்பா நீங்கள் கூட வாங்க, தயவு செய்து நீங்கள் அவன் வருந்தி கேட்கும்போது அந்த எலிசா ஒரு மனுஷன் கூட கடந்து செல்கிறான். அதே போல் நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் கூட வருந்தி வாங்க, நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு பரீட்சை எழுத போகிறேன், இல்லை ஒரு பக்கத்து கடைக்கு இது மாதிரி ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகிறேன், என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் கூட வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அழைத்து கொண்டு, ஆண்டவரை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அவனும் உன்னை என்ன சொல்லலாம்? வருகிறேன்னு சொல்கிறான். அதுபோல் ஆண்டவர் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் கூடவே நடக்கிற தெய்வம், உங்கள் கூடவே வருகிற தெய்வம், உங்களை வழி நடத்துகிற தெய்வம், அவர் உங்கள் கூட ஆலோசனை சொல்லுகிற தெய்வன். அவர் உங்களோடு அவர் கரம் பிடித்து உங்கள் கூட வருவார். அந்த போகிற இடத்துல அவங்க மரத்தை வெட்டும் பொழுது அந்த கோடரி விழுந்ததுன்னு அவன் கூவுகிறான். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் தானே என் கூட எல்லா இடங்களுக்கு அழைத்து சென்றேன், அவரைத்தான் முன்னிறுத்தினேன், ஆனால் இந்த காரியம் இப்படி ஆகிவிட்டதே. ஒருவேளை நீங்கள் சென்ற ஒரு காரோ அது பைக்கோ விபத்துக்குள்ளாயிருக்கலாம், இல்லை எக்ஸாம் எழுதுறதுல நீங்கள் நினைத்த மதிப்பெண்கள் எடுக்காமல் ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பணத்தையோ பொருளையோ வியாதியின் நிமித்தம் எதையோ இழந்திருக்கலாம். ஆண்டவரை எல்லா காரியத்திலும் நான் உங்களை முன்வைத்தேன், உங்களிடம் உங்களை அழைத்து சென்றேன், உங்கள் மேல்தான் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், ஆனால் இப்படி ஒரு இழப்பு நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கவில்லை, பணத்தை இழந்து விட்டேன், வியாதியின் நிமித்தம் ஏதோ ஒரு சூறாவளி அடித்ததினால் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த கோடரி மரத்தை வெட்டுகிறவனைப் போல கூவலாம். ஐயோ அது இரவலாக வாங்கப்பட்டதே, ஐயோ இதை கூட அந்த பொருளை கூட நான் ஒரு காரு பைக்கு இல்லை ஏதோ ஒன்று நான் இது கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன், அதுக்குள்ளே கடனை கூட நான் அடைக்கலை, ஆனால் அது பாதிப்புக்குள்ளதாகிவிட்டதே என்று சொல்லி கூட நீங்கள் என்ன செய்யலாம்? கூவலாம், மனவேதனைப்பட்டு நீங்கள் கதறலாம். ஆனால் உங்கள் கூடவே இருக்கும் தெய்வம், நீங்கள் அவரை பார்த்து கதறி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் கசைக்கு பிழியப்பட்டாரே, சிலுவை என்கிற மரத்தில் அவர் தொங்கி உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. அந்த சிலுவை மரத்தில் தொங்கின இயேசு நாதரை பார்த்து நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு கையிலிருந்து சத்துரு பறித்து கொண்ட அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும், அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை படிப்பில் தோல்வியாக இருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கலாம், வியாதியினால் வந்த இழப்பாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்வார், எடுத்துக்கொள் மகளே, நான் தருகிறேன், என்னிடத்தில் திரளான ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உண்டு, ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவரை எடுத்துக்கொள் என்று சொல்லி என்ன செய்வார்? அவர் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். கடந்த நாட்களில் நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவர்கள் கணவருக்கு ஒரு வியாதி, அவர் மூளையில் ஒரு கட்டி இருப்பதனால அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார். அது கேன்சர் வியாதியாக இருக்கிறது. அவர்கள் ஒரு வருடமாக மருத்துவத்துக்கு செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சகோதரி சொன்னார்கள், நல்லா இருந்த ஒரு குடும்பம், நான் என் கணவன் 2 பெண் பிள்ளைகளுமாக சந்தோஷமாக நாங்கள் ஒரு வேலை பார்த்து சமாதானத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த வியாதி வந்தது, அது எங்கள் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. நான் மாதக்கணக்கில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், பிள்ளைகளை என் உறவுகள் கவனித்துக் கொள்கிறார்கள், அப்படி நான் மிகுந்த கஷ்டத்தில் நான் காணப்படுகிறேன். இயேசு எனக்கு எப்படினாலும் என் கணவருக்கு விடுதலை தருவார் என்று நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அப்படி என்று சொன்னார்கள். அடிக்கடி அவர்களிடம் நாங்களும் கடந்து சென்று ஜெபித்து கொண்டே இருந்தோம். என்பதாக தேவன் படிப்படியாக அவர் சரீரத்தில் மாற்றங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். இன்று அவர்கள் அந்த வியாதியிலிருந்து நீங்கி அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதமாக தேவன் அந்த வியாதியை விலக்கி அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள், இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நன்றாக இருந்த குடும்பம், யாரோ ஒரு இவர் நாங்கள் நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது பண ஆசை காட்டி என் கணவரை இல்லை என் மனைவியை ஏதோ ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி மோசம் போக்கிவிட்டார்கள், என் குடும்பத்தையும் அது எல்லா மரியாதை இழந்து அவமானம்
வருமானத்தில் இருக்கிறது. இல்லை, நாங்கள் இந்த தொழிலை தொடங்கினது நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் கடனை வாங்கி நாங்கள் இந்த தொழிலை தொடங்கினோம், எப்படியாகிலும் முன்னேறி விடலாம் என்று சொல்லி எல்லாம் போய்விட்டதே, எப்படி என் கோடரி விழுந்து விட்டது, அது இரவலாக வாங்கப்பட்டது அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்களும் இன்று கூவிக்கொண்டு இருக்கலாம், கதறிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக சிலுவை மரத்தில் அவர் எல்லா பாடுகளையும் சகித்த தேவன். லேவியராகமம் 1:6 அவர் உங்களுக்காக பலியாகி இருக்கிறார். எப்படி என்று பாருங்கள். அவர் லேவியராகமம் 1:6 பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். இயேசு உங்களுக்காக சர்வாங்க தகன பலியாக இருக்கிறார். எப்படி? அப்பொழுது ஆசாரணியாக ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் என்ன செய்கிறார்? கட்டைகளை அடுக்கி, இயேசு என்னது அக்கினியில் கட்டைகளை அடுக்கி சிலுவை மரத்தில் அவர் தொங்கியதைத்தான் அங்கு கட்டைகளில் அடுக்கி பலிபீடத்தில் அப்படிங்கிறது இயேசு தன்னையே அர்ப்பணித்தார் என்று சொல்லி இயேசு அவரை அர்ப்பணித்து அந்த அக்கினியின் மேலே கட்டைகளை போட்டு சிலுவை மரத்தில் அவர் தொங்கி அவர் தோலுரிக்கப்பட்டு அவர் சந்து சந்தாக உங்களுக்காக துண்டிக்கப்பட்டு உங்கள் சாபங்களை எல்லாம் முறித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இழந்து விட்டீர்களா? அது ஆண்டவரை நோக்கி நீங்களும் கூவுங்கள். அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், அவர் ஒரு மரத்தை வெட்டி அங்கு அவர் கொம்பை வெட்டி போட்ட பொழுது இரும்பு கூட என்ன செய்து மிதக்கிறது. நம் ஆண்டவர் சர்வ வல்லமை உடையவர். அவரால் எவ்வளவு பெரிய காரியங்களையும் உங்களுக்காக செய்ய முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை நோக்கி கூவுங்கள். அன்றைக்கு ஏசாயாவில் சொல்லுகிறது, நாங்கள் தகைவிலான் குருவியைப் போலவும் நமுட்டை போலவும் கூவினேன், என் காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும் என்று சொல்லி சொன்னது போல நீங்களும் ஆண்டவரே என் காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும், என்னுடைய காரியம் இப்படியாக இருக்கிறது, இரவலாக வாங்கப்பட்டது, இப்படி விழுந்து விட்டது, அமிழ்ந்து விட்டதே, அந்த நதியில் நான் எப்படி இதை எங்கு நான் இழந்ததை சென்று தேடி கண்டுபிடிப்பேன். இன்னும் எத்தனை வருடங்கள் நான் உழைத்தாலும் முயற்சி எடுத்தாலும் பிரயாசித்தம் பண்ணினாலும் இந்த காரியங்களை நான் திருப்பி வாங்கி கொள்ள முடியாது. சரீர சுகமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், குடும்ப மரியாதையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்னால் வாங்க முடியாது என்று சொல்லி நீங்கள் கதறுகிறீர்களா? இயேசுவை நோக்கி கூவுங்கள். அவர் சொல்லுவார். அவர் ஏனால் சிலுவை மரத்தில் உங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு தோலுரிக்கப்பட்டு சர்வாங்க தகன பலியாகி இருக்கிறாரே அந்த இயேசு அவர் சொல்லுவார், மகளே, நான் சிலுவையில் எல்லா ஆசீர்வாதம் இழந்த மரியாதை பணம் பொருளாதாரம் அத்தனையும் நான் சம்பாதித்து வைத்திருக்கிறதை எடுத்துக்கொள் மகளே, இந்த நன்மைகளை எல்லாம் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுவார். நீங்கள் அவர் எப்படி பாருங்கள், ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான அந்த வார்த்தை, அதை எடுத்துக்கொள் என்றான். அவன் ரொம்ப ஒன்று செய்யலாம், உள்ள இறங்கி அப்படியெல்லாம் படலாம், அப்படியே அவன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். நீங்கள் லகுவாக இழந்ததை எல்லாம் எடுத்துக்கொள்ள இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, இழந்ததே ஒரு கொம்பு அங்கே வெட்டி போடப்பட்டது, இழந்தது திரும்ப கிடைத்தது. உங்களுக்காக சிலுவை மரத்தில் தொங்கிய நாதர் இயேசு சிலுவையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள், என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இதெல்லாம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். எளிதாய் கையை நீட்டி இன்று முதல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இழந்த நன்மைகளை நீங்கள் திரும்ப எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை தொடர கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்ததாக ஒரு மரத்தை நாம் பார்ப்போமானால் யாத்திராகமம் 15வது அதிகாரம், யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 23 முதல் அங்கு 25 வரை காணப்படுகிற சம்பவம். மாராவிலே அங்கு செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். அங்கு மாராவிலே வந்த பொழுது அந்த தண்ணீர் அவர்கள் குடிக்கக்கூடாதபடிக்கு அது எப்படி இருக்கிறதா? கசப்பாக இருக்கிறது. உடனே ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே இந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போகும் பொழுது வசனம் 25, யாத்திராகமம் 15 வசனம் 25 சொல்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே, இங்கும் ஒரு மரம், அந்த மரத்தை தண்ணீரில் போட்டவுடனே
மோசே அந்த மரத்தை என்ன செய்கிறார்? வெட்டி தண்ணீரில் போடுகிறார். அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. எல்லாரும் அந்த தித்திக்கிற தண்ணீரை மகிழ்ச்சியோடு அங்கே பருகுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் இதே போல ஏதோ ஒரு கசப்பு, இப்பொழுதுதான் ஒரு செங்கடலை கடந்தேன், எவ்வளவு போராட்டம், பிரச்சனைகள், இதை எப்படி தாண்டுவேன், மேற்கொள்வேன் என்று சொல்லி திட்டபடியாக நான் இப்பொழுதுதான் கடந்து வந்தேன். அதுக்கு ஒரு நிம்மதி பெருவிச்சு விடுவதற்குள்ள அடுத்ததாக ஒரு கசப்பு என் வாழ்க்கையில் வந்துவிட்டதே, இப்படி ஒரு தீராத வியாதி, இல்லை நன்றாக இருந்த என் பிள்ளைகள் தவறான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், என் கணவர் மிகுதியாக குடிக்கிறாரே, என்னுடைய இப்படியாக என் மனைவியின் போக்கு சரியில்லை, அவள் தவறான பாதையில் கடந்து செல்கிறாளே, நன்றாயிருந்த என் வாழ்க்கை கசப்பாக மாறிவிட்டதே. ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம், நான் இப்படியாக நீட்டில் வெற்றி பெற்று விட வேண்டும், இல்லை நான் ஒரு ஐஐடிக்கு சென்று விடும், எவ்வளவெல்லாம் நான் பியாசம் பண்ணி படித்தேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு கசப்பு, தோல்வி அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஜீவ தண்ணீராகிய இயேசு என்பதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அந்த மரம் சிலுவை மரம், இயேசு சிலுவையில் தொங்கினாரே, அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, இரட்சகர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது, உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கசப்புகள், எப்படியான கசப்புகளை நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ, ஒருவேளை மற்றவர்கள் வார்த்தையினால் உங்களை காயப்படுத்துகிற கசப்பு, ஐயோ ஒவ்வொரு நாளும் என்னுடைய குறைவை சொல்லி, இல்லை நான் நன்றாகத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னை குற்றப்படுத்தி குறைப்படுத்தி என் குடும்பம், என் வேலை பார்க்கும் இடம், எல்லாவற்றிலும் என்னை குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே, என் கணவன் நான் என்ன செய்தாலும் சரி அதில் ஒரு குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லுகிறார், என் மனைவி என்னை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இப்படி என்று சொல்லி உங்கள் என் வாழ்க்கை ஒரு மாறாவாக இருக்கிறது, ஒரு கசப்பான அனுபவத்தில் நான் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசுவிடம் வாருங்கள், அந்த ஜீவ தண்ணீரை பருகுங்கள். அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அது தித்திப்பான தண்ணீர். அந்த தித்திப்பான தண்ணீரோடு நீங்கள் ஐக்கியம் வைக்கும் பொழுது, அதை நீங்கள் பருகும் பொழுது உங்களுக்கு வியாதி இல்லை, குழப்பம் இல்லை, கவலை இல்லை, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம். நீங்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல உங்கள் வாழ்க்கை இருக்கும். இயேசுவே நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு எங்கள் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதே இயேசுவே இயேசுவே அப்படின்ட்டு சொல்லி, உங்களுக்கு என்ன சொல்ல தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, என் பாடுகள் மிகுந்தியாக என்னை அழுத்தி கொண்டு இருக்கிறது, நான் என்ன சொல்வது அப்படி என்று சொல்லி மிகுந்த மனவேதனை இருந்தாலும், இயேசுவே வாரும், எனக்குள் வாரும் இயேசுவே இயேசுவே என்று மாத்திரம் நீங்கள் சொல்வீர்களானால் கசப்பான உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மதுரமாக மாறும். உங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்க கசப்பை அவர் எடுத்து போடுகிறார். இன்று உங்கள் வாழ்க்கை ஒரு மதுரமான வாழ்வாக இன்று மாறுகிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நாம் பார்ப்போம். அடுத்து தொழிலில் ஆசீர்வாதம். இங்கு ஒரு மரம் வெட்டப்படுகிறது, தொழிலில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இங்கே ஆதியாகமம் 30வது அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால், 30வது அதிகாரம் அதன் 37வது வசனத்தில் இருந்து, யாக்கோபு தன் மாமனாகிய லாபானிடம் வேலை பார்க்கிறான், 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான், எல்லாவற்றையும் என்னோடது என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறான். அங்கு தேவன் யாக்கோபுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 37 ஆதியாகமம் 30 வசனம் 37. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி உரித்து ஆடுகள் பொலி வரும்போது அதை வைப்பான். அப்பொழுது ஆடுகள் அதை அந்த இடத்துல வந்து பொலியும் பொழுது அது புள்ளியும் வரியும் உடைய குட்டிகளை போடுகிறது. அங்கு யாக்கோபு சொல்லுகிறான், புள்ளியும் வரியுடையதெல்லாம் என்னுடையது, மற்ற ஆடுகளெல்லாம் லாபானுடையது என்று சொல்லி அங்கு பிரிக்கும் பொழுது புள்ளியும் வரியுடைய குட்டிகள் அங்கு அதிகமாகிறது. பிரியமானவர்களே, அங்கு அவன் புன்னை, பாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி அவன் என்ன செய்கிறான்? வெட்டி வெண்மை தோன்றும்படி உரிக்கிறான். உரித்து வைக்கும் பொழுது அவனுக்கு அங்கு திரளான ஆடுகள் உண்டாகிறது. அவன் இருபரிவாரமான ஆசீர்வாதங்களை உடையவனாக அவன் மாறுகிறான். பிரியமானவர்களே, இங்கு ஒரு மரம் வெட்டப்பட்டு பட்டை உரிக்கப்பட்டு அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. உங்களுக்காக நான் முதலாவது சொன்னது போல, லேவியராகமத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுக்காக சந்து சந்தாக
துண்டிக்கப்பட்டு தோலுரிக்கப்பட்டு சர்வாங்க தகன பலியானாரே, இயேசுவை உங்கள் தொழிலை முன்னிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழில் அது சின்னதோ பெரியதோ, ஒருவேளை நீங்கள் நிரந்தரமான ஒரு வேலை என்ன பார்த்தாலும் அதில் இயேசுவை உங்களுக்காக சர்வாங்க தகன பலியானாரே, அந்த இயேசுவை முன்னிறுத்தும் பொழுது எப்படி யாக்கோபுக்கு ஒரு திரளான ஆசீர்வாதம் அங்கு கிடைத்தது. அவன் இரு பரிவாரமான ராஜாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவனாக மாறினான். கோலும் கையுமாக கடந்து சென்ற அந்த யாக்கோபு அவன் தொழிலில் விருத்தி அடைந்தான். அவன் பெரிய ஐஸ்வர்யவனானான். அவன் சகோதரனை சந்திக்கும் பொழுது சொல்கிறான், ஏராளமானது எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். அவ்வளவு பெரிய திரளான ஆசீர்வாதங்கள் அவன் தொழிலில் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இயேசுவை நீங்கள் முன்னிறுத்துங்கள். அவர் உங்கள் தொழிலிலே அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். முதலாவது, ஒரு மரத்தை வெட்டிப்படும் பொழுது இழந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று பார்த்தோம். அடுத்ததாக அங்கு மரத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை தண்ணீரில் போட்டவுடனே கசப்பு மதுரமாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்க கசப்புகள் எல்லாம் மதுரமாய் மாறும். அடுத்து இங்கு ஒரு மரம், அது புன்னை, வாதுமை, அர்மோன் வெட்டப்பட்டு அது என்ன செய்கிறது, தோலுரிக்கப்பட்டு அது வைக்கப்படுகிறது. யாக்கோபுடைய ஆடுகள் அந்த தண்ணீர் குடிக்கிற இடத்தில் வைக்கும் பொழுது அதை பார்த்து அது இணை சேரும் பொழுது அது புள்ளியும் வரியுமுடைய ஆடுகளை கொடுக்கிறது. அவன் தொழிலில் மிகுந்த விருத்தி அடைகிறது. அவன் கோடீஸ்வரனாக ஐஸ்வர்யனாக மாறுகிறான். இதே போல தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக தோலுரிக்கப்பட்டு சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு தகன பலியானாரே, கட்டைகளின் மேல் அடுக்கப்பட்டு தன்னையே அர்ப்பணித்த அந்த இயேசுவை சிலுவை அந்த இயேசு சிலுவை மரத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த எல்லா ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அப்பா தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உரிமை பாராட்டி இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. வியாதி தீராத வியாதி நிமித்தம் ஆண்டவரே அநேக பணத்தை மருத்துவமனைக்கு வாரி இறைத்து நோய் தீரவில்லை, கணவரையோ மனைவியோ பிள்ளையோ இழந்து விடுவேனோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வீராக. இப்பொழுது நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து வருவதாக, நம்முடைய உயிர் தழுந்த வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக, எல்லா வியாதியின் கூறுகள் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் தழும்புகளால் அவர்கள் சுகமாவார்களாக. இழந்த பணங்கள் எல்லாம் ரெட்டிப்பாய் கிடைப்பதாக. ஆண்டவரே, எது நிமித்தம் வீடுகளை ஆண்டவரே தகப்பனை மரியாதைகளை இழந்திருக்கிறார்களோ எல்லாம் திரும்ப கிடைப்பதாக. ஏசப்பா, உங்களை ஒவ்வொருவரும் முன்னிறுத்த என்ற ஆலோசனை சொல்லி இருக்கிறேன். இன்று முதல் அவர் உங்களை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை முடிவெடுத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தொழில் விருத்தி அடைவதாக, ஆசீர்வாதம் தொழில் உண்டாவதாக, கையிடும் வேலையிலெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்கள் நிமித்தம் ஒரு மாறா இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் இந்த காரியத்தின் நிமித்தம் வாழ்க்கை மிகுந்த கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போங்க. ஏசப்பா, அந்த கசப்பை வேரோட பிடிங்க எடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை தித்திப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.